தமிழ்நாடு அரசு பணியாளர்களுக்கு அகவிலைப்படி 2% உயர்வு. பண்டிகை கால முன்பணம் 20,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. அரசு ஊழியர்கள் குழந்தைகளின் உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப படிப்புகளுக்கு 1 லட்சம் ரூபாய் நிதி. கலை அறிவியல் படிப்புக்கு 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு. அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பணிக்காலத்தில் திருமண முன்பணத் தொகை 5 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும். அக்டோபர் 1 முதல் சரண்டர் விடுப்பு பயன் பெறலாம் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. காவல்துறையின் செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை என சட்டப்பேரவையில் EPS குற்றச்சாட்டு. எந்த வழக்காக இருந்தாலும் விரைந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பதில். தமிழகத்தில் ஒருபோதும் மதவாதம் நுழையாது, முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டவட்டம். தமிழகத்தில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் பதிவு மே முதல் வாரத்தில் தொடங்கும் என தகவல். +2 ரிசல்ட் மே 9 அல்லது அதற்கு 2 நாட்களுக்கு முன்பாகவே வெளியாகலாம் என்பதால் அறிவிப்பு. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் மே 13ஆம் தேதி தீர்ப்பு. கோவை மகளிர் நீதிமன்றம் உத்தரவு. பெண்கள் மக்கள் பாதுகாப்பிற்காக ரெட் பட்டன் ரோபோட்டிக் காப் பாதுகாப்பு சாதனங்களை அறிமுகப்படுத்தும் சென்னை பெருநகர காவல்துறை. மக்கள் அதிகமாக கூடும் 200 இடங்களில் ஜூன் மாதம் முதல் நிறுவப்படும். நெல்லை அரசு மருத்துவமனையின் உட்பகுதியில் சர்வசாதாரணமாக சுற்றித் திரியும் தெருநாய்கள். நோயாளிகள் இருக்கும் இடத்திற்கு அருகேவும் சுற்றித் திரிவதால் பொதுமக்கள் அச்சம். ஆளில்லா மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட சோதனை ஓட்டம் வெற்றி. 9 கிலோமீட்டர் தூரத்தை சுமார் 20 நிமிடங்களில் கடந்த மெட்ரோ ரயில். தங்கம் விலை நேற்று சவரனுக்கு 520 ரூபாய் குறைந்தது. 1 சவரன் ஆபரண தங்கம் 71,520 ரூபாய்க்கு விற்பனை. கரூர், ஈரோடு, வேலூர், திருச்சியில் நேற்று 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வாட்டி எடுத்த வெயில். மே 2ஆம் தேதி வரை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. டெல்லியில் நடைபெற்ற விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் பத்மபூஷன் விருது பெற்றார் நடிகர் அஜித்குமார். மனைவி ஷாலினி, மகள், சகோதரர் எழுந்து நின்று கை தட்டி உற்சாகம். अजित कुमार, कला फिल्म अभिनय. श्री கிரிக்கெட் வீரர் அஸ்வின், செஃப் தாமு, நடிகர் பாலையாவுக்கு பத்ம விருது வழங்கி கௌரவிப்பு. நிகழ்வில் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்பு. क्रिकेट. श्री नंदमूरी बालकृष्ण, कला फिल्म अभिनय.
பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு நடிகர் அஜித் குமார் கண்டனம். இனி இதுபோன்று நடக்கக்கூடாது என்றும் வேற்றுமைகளை ஒதுக்கிவிட்டு அமைதியாக வாழ அனைவரும் பிரார்த்திப்போம் என்றும் வேண்டுகோள். பகல்காம் தாக்குதல் விவகாரத்தில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என சீனா வேண்டுகோள். பிராந்தியத்தில் அமைதியை ஏற்படுத்த எந்த நடவடிக்கை எடுத்தாலும் ஆதரவளித்து வரவேற்பதாக கருத்து. பகல்காம் தாக்குதல் விசாரணையில் ரஷ்யா மற்றும் சீனா பங்கேற்க வேண்டும். பாகிஸ்தான் ராணுவ அமைச்சர் க்வஹஜா ஆசிப் வலியுறுத்தல். கர்நாடகாவில் காங்கிரஸ் பொதுக்கூட்டத்திற்குள் பாஜகவினர் புகுந்து கருப்பு கொடி காட்டியதால் ஆத்திரமடைந்த முதல்வர் சித்தராமையா பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறை அதிகாரியை அடிப்பது போல் சைகை காட்டி கடுமையாக சர்ச்சை. ஜெய்ப்பூரில் நடந்த IPL போட்டியில் குஜராத்தை 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ராஜஸ்தான் ராயல்ஸ் அபார வெற்றி. 210 ரன்கள் என்ற இலக்கை 15.5 ஓவர்களில் எட்டி அதிரடி. IPL தொடரில் குஜராத்துக்கு எதிரான போட்டியில் ராஜஸ்தான் அணியின் வீரர் வைபவ் சூரியவன்ஷி 35 பந்தில் சதமடித்து அசத்தல். IPL வரலாற்றில் குறைந்த வயதில் சதமடித்த வீரர் என்ற சாதனையை படைத்தார் 14 வயதே ஆன வைபவ். அடுத்த IPL சீசனில் சென்னை அணி கம்பேக் தரும். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி CEO காசி விஸ்வநாதன் நம்பிக்கை. கனடாவில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நாடாளுமன்ற தேர்தல் இன்று இரவு முடிவு வெளியாகும் என தகவல். வரியை குறைத்து ராணுவ பலத்தை அதிகரிக்கும் நபரை தேர்ந்தெடுக்குமாறு கனட மக்களுக்கு குட்லக் சொன்ன அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். அமெரிக்காவின் 51வது மாகாணமாக கனடா இணைய வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்தல். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் மீண்டும் அமைச்சராக பதவியேற்றார் மனோ தங்கராஜ். மீண்டும் பால்வளத்துறை ஒதுக்கீடு. சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் அமைச்சர் மனோ தங்கராஜுக்கு ஆளுநர் RN ரவி, முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்து. ஆளுநர் RN ரவியுடன் கைகுலுக்கிய முதலமைச்சர் ஸ்டாலின். அமைச்சர் மனோ தங்கராஜின் பதவியேற்பு விழாவில் நிகழ்ந்த சந்திப்பு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்க கூடாது என அமலாக்கத்துறை வாதம். அமைச்சராக பொறுப்பேற்றால் ஜாமீனை ரத்து செய்யக்கோரி மனு தாக்கல் செய்யலாம் என கூறி வழக்கை முடித்து வைத்த உச்சநீதிமன்றம். சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பெரியசாமி மற்றும் அவரது குடும்பத்தினரை விடுவித்த உத்தரவு ரத்து. வழக்கு விசாரணையை 6 மாதங்களில் முடிக்க திண்டுக்கல் சிறப்பு நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரும் மே 3ஆம் தேதி நடைபெற உள்ளதாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. சென்னை தியாகராய நகரில் மே 3ஆம் தேதி தமிழக அரசை கண்டித்து அதிமுக பொதுக்கூட்டம் EPS தலைமையில் நடைபெறும் என அறிவிப்பு. புதுக்கோட்டையில் உணவு விடுதி மற்றும் சாலையோர கடைகளில் தடை செய்யப்பட்ட மயோனைஸை பறிமுதல் செய்த அதிகாரிகள். சம்பந்தப்பட்ட கடைகளுக்கு அபராதம் விதிப்பு.
பெரியார் குறித்து சர்ச்சை பேச்சு விவகாரத்தில் சீமான் மீது வழக்கு பதிந்து விசாரணை நடத்த வேண்டும். போலீசாருக்கு மணப்பாறை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உத்தரவு. கும்பகோணம் அருகே பழைய மின்கம்பத்தை மாற்றும் பணியில் ஈடுபட்ட 2 ஊழியர்கள் மின்சாரம் தாக்கி படுகாயம். 2 பேரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் பணியின் போது மின்சாரத்தை துண்டிக்காததே விபத்திற்கு காரணம் என தகவல். கன்னியாகுமரி அருகே 11ஆம் வகுப்பு மாணவன் கத்தியால் குத்தி கொலை. திருவிழாவில் ஏற்பட்ட தகராறு காரணமாக கொன்றதாக கைது செய்யப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர் வாக்குமூலம். சிபிஐ விசாரணை மீது பொதுமக்கள் நம்பிக்கை இழந்துவிட்டனர் என்று மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கருத்து. சிபிஐ மீது ஊழல் குற்றச்சாட்டு புகார்கள் அதிகரித்து வருவதால் அனைத்தையும் சிபிஐ இயக்குனர் கண்காணிக்க பரிந்துரை. திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் கொழுந்துவிட்டு எரியும் தீயால் பரபரப்பு. மூலிகை மரங்கள் மற்றும் செடிகள் தீயில் கருகி சேதமடைந்து வரும் நிலையில் தீயை அணைக்கும் பணி தீவிரம். புதுச்சேரியில் பாஜக பிரமுகர் உமாசங்கர் கொலை வழக்கில் 8 பேரை கைது செய்தது காவல்துறை. ஏற்கனவே 3 முறை முயற்சி செய்தும் முடியாததால் 4வது முறை கொலை செய்ததாக கைதானவர்கள் பரபரப்பு வாக்குமூலம். கொடநாடு வழக்கில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உதவியாளர் பூங்குன்றனுக்கு சம்மன். கோவை காந்திபுரத்தில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் வரும் 6ஆம் தேதி நேரில் ஆஜராக உத்தரவு. ராமேஸ்வரம் பாக் ஜலசந்தி கடல் பகுதியில் இறந்து கரை ஒதுங்கிய ஜெல்லி மீன்கள். 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மீன்கள் இறந்து கிடந்ததால் மீனவர்கள் அச்சம். கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் அமைப்பது தொடர்பான சட்ட முன்வடிவு தாக்கல். கலைஞர் பல்கலைக்கழகத்தின் கீழ் 17 கல்லூரிகள் இயங்கும் எனவும் அறிவிப்பு. நீதிமன்ற உத்தரவுகளை நிறைவேற்றாத அரசு அதிகாரிகளால் நீதிமன்ற நேரம் வெகுவாக வீணடிக்கப்படுகிறது. சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை. திருப்பதி அருகே காளஹஸ்தி வனப்பகுதியில் செம்மரக்கட்டைகள் கடத்தியதாக தமிழர்கள் உட்பட 7 பேர் கைது. 2.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள 72 செம்மரக்கட்டைகளை கைப்பற்றி செம்மர கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை. பெங்களூருவில் மொழி தெரியாத இளைஞர் ChatGPT உதவியுடன் ஆட்டோ ஓட்டுநரிடம் பேரம். ஆச்சரியப்பட வைக்கும் வீடியோ இணையத்தில் வைரல். I want it to reduce to 100. I am a student. I cross this route daily. Please talk to him nicely, like my bigger brother. ಅಣ್ಣ ನಮಸ್ಕಾರ. ಇವರು ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳು ಪ್ರತಿದಿನ ಇಲ್ಲಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡ್ತಾರೆ. ದಯವಿಟ್ಟು ಸ್ವಲ್ಪ ಕಡಿಮೆ ಮಾಡ್ತೀರಾ? 100ಕ್ಕೆ ಇಷ್ಟು ದೂರ ಅಯ್ಯ. ಇಲ್ಲ ಅಣ್ಣ 150 ಹೇಳಿತ್ತು 120 ಲಾಸ್ಟ್ ಅದಕ್ಕಿಂತ ತೆಳ ಹೋಗೋದಿಲ್ಲ. ರೆಗ್ಯುಲರ್ ಕಸ್ಟಮರ್ ಅಂದ್ಕೊಂಡು ಕನ್ಸಿಡರ್ ಮಾಡಿ. ನೋಡಿ ನೀವು ತಿಳ್ಕೋರಿ ಅಣ್ಣ ನಾನು 30 ರೂಪಾಯಿ ಕಮ್ಮಿ ಮಾಡೀನಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಅಣ್ಣ. 120 is fine. Thanks for adjusting. 120 ಫೈನ್ ಅಂತ ಅದು. ஒடிசாவில் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவன வளாகத்தில் உள்ள சேமிப்பு கிடங்கில் தீ விபத்து. பல கோடி மதிப்பிலான ராட்சச பிளாஸ்டிக் பைப்புகள் எரிந்து சாம்பல். OTT சமூக வலைதளங்களில் ஆபாச காட்சிகள் ஒளிபரப்பாவது குறித்து உச்சநீதிமன்றம் கவலை. ஆபாச காட்சிகளை தடுக்க போதுமான சட்டங்களை இயற்ற வேண்டும் என்றும் கருத்து.
நடிகை சமந்தாவின் பிறந்த நாளை ஒட்டி ஆந்திர மாநிலம் பாபட்லா மாவட்டத்தில் கோயில் கட்டி சிலை வடித்த ரசிகர். சமந்தா செய்யும் சேவை பிடித்ததால் ரசிகராகி கோயில் கட்டியதாக ரசிகர் நிகழ்ச்சி. புனேவில் விமான நிலைய ஓடுபாதையில் சிறுத்தை இருந்ததால் பரபரப்பு. வனத்துறையிடம் சிக்காமல் தப்பித்த நிலையில் கூண்டு வைத்து பிடிக்க முயற்சி. மும்பை குண்டுவெடிப்பு வழக்கில் இந்தியாவிற்கு நாடு கடத்தப்பட்ட தகவூர் ராணாவுக்கு NIA காவல் மேலும் 12 நாட்களுக்கு நீட்டிப்பு. தொடர்ந்து புலன் விசாரணை நடத்த வேண்டியுள்ளதாக வைத்த கோரிக்கையை ஏற்று டெல்லி NIA சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. இந்திய கப்பற்படைக்கு வலு சேர்க்கும் விதமாக 63,000 கோடி ரூபாய் மதிப்பில் மேலும் 26 ரஃபேல் மரைன் போர் விமானங்கள் வாங்க ஒப்பந்தம். மத்திய பாதுகாப்புத்துறை செயலாளர் ராஜேஷ்குமார் சிங் மற்றும் பிரான்ஸ் நாட்டு தூதரக அதிகாரிகள் கையெழுத்திட்டனர். பகல்காமில் தாக்குதல் நடந்தபோது எடுக்கப்பட்ட புதிய வீடியோக்கள் வெளியாகி அதிர்ச்சி. சுற்றுலா பயணிகள் அலறி எடுத்து ஓடும் காட்சிகளை ஜிப்லைனில் சென்ற நபர் எடுத்த பரபரப்பு வீடியோ. பாகிஸ்தானியர்கள் ஒழுங்காக வெளியேறாவிட்டால் சுட்டுக் கொல்லப்படுவார்கள். மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே பரபரப்பு பேச்சு. பாகிஸ்தானில் ராணுவத்தை விட்டு வெளியேறிய 1200 வீரர்கள். இந்தியாவின் பதிலடிக்கு பயந்து அடுத்தடுத்து ராணுவத்தை விட்டு வெளியேறுவதாக தகவல். பகல்காம் தாக்குதலுக்கு இந்திய ராணுவத்தின் அலட்சியமே காரணம் என்று பாகிஸ்தான் முன்னாள் கிரிக்கெட் வீரர் அஃப்ரிடி சர்ச்சே கருத்து. பட்டாசு வெடித்தாலும் பாகிஸ்தான் மீது குற்றம் சுமத்துவதா என்றும் கேள்வி.